Hi guys, welcome back to Motowagon. நம்ம இந்தியன்ஸோட ஒரு மைண்ட் செட் என்னன்னா, ஒரு பொருள் நம்ம வாங்கும்போது கொடுக்குற காசை விட கூடுதல் ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறத நம்ம விரும்புவோம். ஆனால் கண்டிப்பாக குவாலிட்டியும் ரிலையபிலிட்டியும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். இது கார்ஸுக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய கார் கண்டிப்பாக கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும்னு பார்ப்போம், ரிலையபிளாகவும் இருக்கணும்னு பார்ப்போம். இதே நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ப்ரீமியம் எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சீட்டர் கார் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு கேட்கலாம், இதில் ஒரு 7 சீட்டர் ஆப்ஷன் இல்லையான்னு சொல்லி. அப்படி கேட்குறவங்களுக்காக ஹெக்டர் ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம 2019 பண்ண ஹெக்டரோட ரிவ்யூவில் அந்த எம்ஜியோட ஹிஸ்ட்ரி, ஹெக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். கூட டே வித் ஹெக்டர்னு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அதில் ஹெக்டரை பற்றின எல்லா ஃபீச்சர்ஸையும் டீட்டெயில்ஸையும் நம்ம சொல்லியிருந்தோம். 2020 ஹெக்டர் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 சீட்டர் கார் எம்ஜி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மிடில் ரோவில் அந்த கேப்டன் சீட்டோட இருந்தது. இன்றைக்கி நம்ம கூட அந்த மாடல் தான் இருக்குது. 2021 7 சீட்டர் ஆப்ஷனோட உள்ள ஹெக்டர் ப்ளஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த பர்டிகுலர் மாடலை அவங்க ஹெக்டரை விட கண்டிப்பாக ஒரு 6 பேர் 7 பேருக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா சைனாவில் உள்ள அந்த போஜோன் 530 கூட இதை ஷேர் பண்ணுது. இதோட பில்டு மோனோகாக் பில்டில் இருக்கும். ஹை டென்சைல் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பி பில்லர் பார்த்தோன்னா ஹாட் ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க. கூட ரோல் ஃப்ரோஜர் அந்த ஸ்டீல் டியூப்லர் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட கர்வ் வெயிட் 1650 1750 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் அஃபிஷியலி அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் பில்டை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா 360 டிகிரி கேமரா, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், 6 ஏர் பேக்ஸ், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர், ஐசோஃபிக்ஸ் சீட்ஸ்னு சொல்லி எல்லா ஃபீச்சர்ஸும் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. என்ஜின் லேஅவுட் பார்த்தோம்னா டிரான்ஸ்வர்ஸ் என்ஜின் லேஅவுட் ஃப்ரண்ட் மூவிங்கில் இருக்கும். இதோட வேரியன்ஸ் பிரேக்கப்பும் ப்ரைஸ் ரேஞ்சும் நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். ஹெக்டர் ப்ளஸோட எக்ஸ்டீரியர் டிசைன் டீட்டெயிலிங் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்டில் தான் ஆப்வியஸான நல்ல டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஹெக்டரில் டாப்லேயே டிஆர்எல் ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸை சேர்த்து வச்சுருந்தாங்க. அதை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி இது டிஆர்எல்லாக மட்டும் ஆக்ட் ஆகுது. கீழே இருக்கிற கான்சோலில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸை எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் அந்த கிரில், அதாவது ஒரு டீக்ரோம்டு கிரில் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த கிரில்ல ஹெக்டரில் சுற்றி ஒரு திக்கான குரோம் லைனிங் இருந்துச்சு. இதில் சின்ன சின்ன குரோம் பிட்ஸும் கூடவே பியானோ பிளாக் ஃபினிஷும் கொடுத்து ஒரு பெரிய கிரில்லாக நல்ல எம்பாசிங்காக கொடுத்துருக்காங்க. எம்ஜி லோகோவுமே ரொம்ப பெருசாக இருக்குது. நல்ல ஒரு அடிஷன் தான். இந்த ஹெட்லாம்ப் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் நடுவில் ரன் ஆகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் வித் கார்னரிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. இது ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. பம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பம்பர், நல்ல சங்கியாக ஒரு எம்பாசிங்கான ஒரு ரோட் ப்ரெசன்ஸை கொடுக்குது. கண்டிப்பாக நிறைய ஷார்ப்பான கட்ஸ் அண்ட் கிரீசஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஒரு நல்ல ஏர் டேம், கீழே ஒரு ஃபாக்ஸ் கிட் பிளேட்டுமே கொடுத்துருக்காங்க. சீரான ஒரு தரவு ரோட் ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்டில் கொடுக்குது. ஏன்னா உங்களுக்கு பானட்டோட ஹைட்டுமே தெரியும். பானட் ஆக்சுவலாக நல்ல ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நடுவில் ஒரு டிசைன் கிரேஸ் இருக்குது. சைடில் 2 சின்ன கிங்ஸ் மாதிரி இருக்குது. சைட் டிசைன் டீட்டெயிலிங் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 4720 மில்லிமீட்டர்ஸ் லென்த் இருக்குது. உங்களுக்கு வீல் பேஸ் 2750 மில்லிமீட்டர்ஸ் வீல் பேஸ். மெயினாக ஒரு ஃபேக்டர் என்னென்னா அந்த டேலைட் ஓப்பனிங் தான். உங்களுக்கு இந்த டோர்லையுமே சரி எவ்வளோ பெரிய ஒரு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் தேர்ட் குவார்ட்டர் பேனல் சின்னதாக தான் இருக்குது. உங்களுக்கு உள்ளாடி கண்டிப்பாக செகண்ட் ரோ என்ன பொறுத்தளவில் ஒரு ஸ்பேசியஸான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும் உள்ளாடி இருக்கும்போதும். தேர்ட் ரோ எப்படிங்கிறத இன்டீரியர் ரிவ்யூவில் நமக்கு பார்க்கலாம். மற்றபடி டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல திக்கான ஷோல்டர் லைன் உங்களுக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. அது கீழே டோர் ஹேண்டில்ஸ் வழியாக ஒரு ஷார்ப்பான வேஸ்ட் லைன் ரன் ஆகுது. அப்புறம் சின்ன கிங், திருப்பி ஒரு சின்ன கிங், கீழேயுமே ஒரு ஷார்ப்பான லைன் இருக்குது. கீழே ஒரு பிளாஸ்டிக்கில் அந்த மாரிஸ் கராஜஸ் கம்பெனியோட பிராண்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஒரு நல்ல அப்பியரன்ஸை கொடுக்குது. உங்களுக்கு ஓஆர்எம்ஸில் இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஷட் லைன்ஸ், பேனல் கேப்ஸ் எல்லாமே நல்லா ப்ராமினெண்ட்டாக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஓவர் ஹேங்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக தெரியல. ஆனால் வீல் ஆர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேசிவாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்கொயரிஷான வீல் ஆர்ச்சஸ் கூடவே அந்த பிளாஸ்டிக் கிளாடிங்குமே கொடுத்துருக்கிறது. எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. உங்களுக்கு ரூஃபில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டர்டியான
ஸ்டைலான ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து ஒரு பேனராமிக் கிளாஸ் ரூஃப் கொடுத்துருக்கு. அதுவுமே இன்னும் ஒரு ஸ்பேஸை வந்து நல்லா எம்பாஸ் பண்ணி காமிக்கும் உள்ளாடி. ஆண்டனா வந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா க்யூட்டாக தான் இருக்குது. ரியர் டிசைன் டீட்டெயிலிங் பற்றி பார்ப்போம். நல்ல சங்கியான ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், அப்புறம் யூஷுவலான டிஃபாகர் லைன்ஸ், வாஷர் வைப் எல்லாமே இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு ஹெக்டரில் வந்து இதில் ஒரு ரெட் ஸ்ட்ரிப் வந்து 2 சைடு டெய்ல் லேம்ப்ஸையுமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணும். அது வந்து உங்களுக்கு ஹெக்டர் ப்ளஸில் வந்து எடுத்து விட்டுருக்காங்க. இந்த எம்ஜி லோகோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல டிசைன் க்ரீஸ் வந்து உங்களுக்கு அக்ராஸ் ரன் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து கீழே பம்பருமே கொஞ்சம் பெரிய ஒரு பம்பர் தான். நிறைய ஷார்ப்பான கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் இருக்குது. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து டைனாமிக்கான இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ரிவர்சிங் லேம்ப் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரியர் ஃபாக் லேம்ப்ஸையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் நீட்டாக எம்பட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் கிட் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடவே 2 ஃபேக் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பக்கம் எக்ஸாஸ்ட் வந்து ஜஸ்ட் அதுக்குள்ளாடி தான் இருக்குது. ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணி விட்டுருக்கலாம். பட் இது ஒரு ஃபேக் எக்ஸாஸ்ட் மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஓவரால் ரியரை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பூட் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஸ்வைப் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கையிலையுமே நமக்கு லக்கேஜ் இருக்குது. கீ வந்து என்னோட பாக்கெட்டில் இருக்குது. பூட்டுக்கு கீழே வந்து ஜஸ்ட் லெக்கை ஸ்வைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சென்சார்ஸ் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பூட்டு தன்னாலே ஓப்பன் ஆகும். இது வந்து பவர் டெயில் கேட். நீங்கள் ஈஸியாக வந்து லக்கேஜை வச்சுக்கலாம். கூடவே வந்து உங்களுக்கு க்ளோசிங்க்கும் இதிலே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிரும் எலக்ட்ரிக்கலி. இதில் வந்து உங்களுக்கு ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷனுமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து தெரியாமல் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் கீழே நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடியை அது டச் ஆச்சுதுன்னா சென்ஸ் பண்ணி வந்து அது ஆட்டோமேட்டிக்கலாக திருப்பி ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ஆல் 3 rows அப்பில் வந்து 155 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. உங்களுக்கு செகண்ட் ரோ வந்து ஈஸியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை வச்சு அந்த ஹெட்ரெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி போட்டால் போதும். அப்படி நீங்கள் தேர்ட் ரோ வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 530 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக ஹெக்டரில் வந்து ஸ்டாண்டர்டாகவே 587 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ ஹெக்டர் ப்ளஸில் வந்து இந்த தேர்ட் ரோ உங்களுக்கு அப்ரைட்டாக கீழே இருக்கிறதுனால அந்த பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கூடவே வந்து பவர் டெயில் கேட் ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், எலக்ட்ரிக்கலே அது க்ளோஸ் ஆயிரும். நம்ம இந்த ஹெக்டர் ப்ளஸில் உட்காந்தாலே ஒரு டியூல் டோன் தீம் நம்மளை வெல்கம் பண்ணுற ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் ஹெக்டர் மாடலில் வந்து ஒரு ஆல் பிளாக் தீம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் டேவ் ஹெக்டர் வீடியோவில் கூட அது வந்து ஒரு ஆல் பிளாக் தீமாக தான் இருந்துச்சு. ஆனால் 2021 ஹெக்டர் ப்ளஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்மோக் செஃபியா ப்ரௌன் லெதரும் ஒரு பிளாக் தீம் கொடுத்துருக்கனால நல்ல ரிச் ப்ரீமியம் ஒரு ஃபீல் தருது. இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரில் வந்து அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செஃபியா லெதர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிச் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் தருது. இந்த க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ். இந்த ஏசி வென்ஸ் சைடில் வந்து பிரஸ்ட்லையும் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல யூனிக்காக இருக்குது இந்த ஏசி வென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. இந்த சென்ட்ரல் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஐபேட் அல்லது ஒரு டேப்லெட் ஒரு டைப்பில் வந்து ஒரு பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப மேசிவாக இருக்குது. இதான் ஒரு மெயின் ஹைலைட் நம்ம பார்க்கும்போது. ஸோ இருக்க சரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஆப்ரேட் சுவிட்ச் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. ஈவன் இந்த கியர் சுவிட்ச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்குது. அதுக்கு சைடில் வந்து கம்ப்ளீட் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அகெயின் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்க்கும்போது 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அப்புறம் டிரைவ் கண்ட்ரோலர் சுவிட்ச் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஈஸிலி ஆக்சசபிள். அப்புறம் சென்டரில் வந்து ராம்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இது. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட் பற்றி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் 10.4 inch ஹெச்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிலே கொடுத்துருக்காங்க. நல்ல ஆசம் ப்ரீமியம் சவுண்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேல சப்போர்ட் ஆகுது. அப்புறம் இதில் வந்து சப் ஃபோரும் ஆம்பிளிஃபைல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 8 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ட்வீட்டர்ஸ் இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது கம்ப்ளீட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்பி, FM, ப்ளூடூத், மியூசிக், காலிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இதில் இம்பர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இன்ஃபோடைன்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch கலர் ஒரு எம்ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த டாக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல இது ரன் ஆகும். அப்போ இந்த டிஸ்பிளே கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டே டைம் விசிபிலிட்டி வந்து ரொம்ப பூரா இருக்குது. ஆனால் கலர்ஸ் வந்து நல்ல ஆப்ஷமாக இருக்குது. இந்த கவுல் வந்து கொஞ்சம் நீட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டே டைம் விசிபிலிட்டிக்கு நல்ல ஒரு பிரைட்னஸாக கிடைச்சிருக்கும். இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெதர் ராப்ட் ஸ்டீரிங் வீலே கொடுத்துருக்காங்க. நல்ல சங்கியாக இருக்குது. ஒரு 3 ஸ்போக் டைப்பில். இந்த ஸ்டீரிங் வீல் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக். அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோலும் எம்ஐடி ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்குள்ள சுவிட்ச் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு தம் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கா நல்ல ஒரு வேல்யூவோட அட்வான்டேஜ். இந்த சீட் பார்க்கும்போது நல்ல ஆசமாக இருக்குது. அதாவது அண்டர் தே சப்போர்ட், சீட்டோட வித்து, அதே மாதிரி இந்த சைட் போஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த சீட்டோட குவாலிட்டி அப்படி நல்ல டாப் நாச்சாகவே இருக்குது. ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு வந்து ஒரு 6-way அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருக்குது. கோ பேசஞ்சர் சைடு வந்து 4-way அட்ஜஸ்டபிள். இந்த சீட் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ். இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ரேட் சுவிட்ச் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பார்த்தீங்கன்னா
நல்ல ராக் சாலிட் ஒரு டோர் தான். இந்த ஆம் வைக்கிற இடத்துல இந்த லெதர் கொடுத்துருக்கனால ஒரு லாங் டிரைவ் எல்லாம் போகும்போது நம்ம கை வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி இந்த டீட்டெயிலிங் பார்க்கும்போது ஒரு பிரஸ்ட் டம்லேயும் ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சுவிட்ச் கண்ட்ரோலில் வர இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இந்த ஏபி பெடல் வந்து நீட்லி ஸ்பேஸ்டு ஒரு பெரிய ஒரு டிரைவர் ஃபுட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பி பெடல் வந்து நல்ல பெருசாகவே இருக்குது. அதே மாதிரி ஏ பெடல் வந்து நல்ல நீட்லி சைஸ் தான். இந்த ஹெக்டர் ப்ளஸ் 6 சீட்டர் ஒரு மாடல் இருக்கனால நம்ம ஒரு பேசஞ்சர் சைடு எப்படி கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் எப்படி இருக்குது நம்ம ஃபஸ்ட்லேருந்து அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட் டோரை பார்க்கலாம். டோர் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஒரு பெரிய டோரு ஓப்பன் பண்ண தெரியுது. ஒரு பெரிய அப்பர்ச்சர் இருக்குது. கண்டிப்பாக வந்து இங்கிரஸ் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ஃபுட் ஸ்டெப் கொடுக்கல. ஸோ ஃபுட் ஸ்டெப் இல்லைன்னா கூட நம்ம ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக ஏறிக்கும். அதெல்லாம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு செடானில் எப்படி ஏறணும் அதே மாதிரி விளையாடி ஏறி உட்காந்துக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா ஆசோ டிரைவர் சீட் பொசிஷனில் இப்போ வச்சுருக்கோம். இந்த லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப மினிமமாக இருக்குது. அதாவது சீட் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். அதிலே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இல்லை, நார்மலாக உட்காந்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் வைக்கும்போது ரொம்ப காலை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சு உட்காந்துக்கலாம். நல்ல கம்ஃபர்ட் ஆக்சுவலாக. இப்போ இந்த மிடில் ரோவில் வந்து ஒரு கேப்டன் சீட் இருக்கனால அந்த பேசஞ்சர் சைடு கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஆசிரியரை கூப்பிட்டுக்கலாம். நீங்கள் சொன்ன வந்து இங்கிரஸ் வந்து ஈஸி தான். ஒரு எஸ்யூவியில் நம்ம ஏறி உட்கார்ற ஒரு பெரிய பிரச்சனை இதில் தெரியல. ஃப்ளோரும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆமாம், ஆஸ் இட் இஸ் வர்றோம் உள்ளே ஏறி உட்காரோம், அவ்வளோதான் வருது தெரியுது. இனி ஒன்று, இந்த சீட்டை பொறுத்தவரையில் எனக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்குது. சீட் வந்து இந்த பர்டிகுலர் சீட்டில் வந்து நமக்கு ரெக்லைன் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 பேருக்கும் தனியாக வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் மாடல் வந்து நிறைய லாங் டிரைவ்ஸ் போகிறவங்க தான் இந்த மாதிரி சீட்ஸ் வாங்குவாங்க. இந்த மாதிரி வெஹிக்கிள் அந்த 6 சீட்டர் மாடல் வாங்குவாங்க. நல்லா இருக்குது. இங்கேயும் கை இதில் வச்சுருக்கிற இடத்துல அந்த லெதர் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. ஈவன் இந்த ஆம்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் டச் இது. அப்புறம் ரியர் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக ஏசி வென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைல் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த நடுவில் கூட இந்த டிரான்ஸ்மிஷன் டனல் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஃப்ளாட் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ஸ்டெப் இருக்குது. கீழே வந்து அந்த பெட்ரோல் டேங்க் வரதுனால ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஆமாம், அது இல்லாமல் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இப்படி தான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சீட் வந்து டம்பிள் ஆப்ஷன் கிடையாது. ஹெட் ரூம் பார்த்தோம்னா ரீசனபிளி நல்ல ஹெட் ரூம். ஏன்னா இது பேனரோமிக் கிளாஸ் ரூம்லனா வந்து நமக்கு கண்டிப்பாக நல்ல ஏரி ஃபீல். அதே மாதிரி பேசஞ்சர் தனியாகவே ஒரு ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைவேல மற்ற புக்ஸ் அதை வாசிக்கணும்னா கூட ஃப்ரீயாக அப்படி வாசிட்டு அப்படியே போய்க்கலாம். நம்ம இப்போ தேர்ட் ரோ சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஆசிரியர் ஆக்சுவலாக பேக்கில் உட்காந்துருக்காரு. இன்னொரு ஆளையும் பேக்கில் வைக்கலாம். ஆல்ஃபி நம்ம பேக்கில் போக சொல்லலாம். எப்படி உள்ளாடி போகிறது பர்டிகுலர் ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ. இப்போ என்னன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து செகண்ட் ரோ டம்பிள் ஆகாது. அதனால இந்த பாத்வே யூஸ் பண்ணி தான் வரணும். ஆல்ஃபின் உனக்கு ஹெட்ல ஒரு ஹிட் கிடைச்சுன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஹேண்ட்ல. ஓகே. சீட்டிங் பொசிஷன் இப்போ பார்த்தோம்னா இது பர்டிகுலர்லி அடல்ட்ஸுக்கான சீட்டே கிடையாது. நான் ஒரு ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துருக்கேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கால் வந்து இப்படி தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து புவர், ரொம்ப லோ சீட்டிங்கில் இருக்கிறோம். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் லெக் ரூம் கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும். ஓகே, லைட்டாக ஃப்ரண்டில் மூவ் பண்ணுறேன். ஓகே, பட் ஸ்டில் ஓகே. ஷார்ட் டிரைவ்ஸுக்கு ஓகே. உன்னோட ஃபீட்பேக் சொல்லு. அது மேக்ஸிமம் லெக் ரூமில் இருக்கிறதுனால நீ கொஞ்சம் டைட்டாக இருக்க. இப்போ இனி ஒரு பாயிண்ட் என்னன்னா, சேஃப்டிக்காக வந்து இங்கேயும் சீட் பெல்ட் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். ஏசி வெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆக்சுவலி உனக்கிட்ட ப்ளோவர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் மொபைல் சார்ஜிங் போர்ட் இருக்குது, 2 பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக ஒரு அக்கேஷனல் 7 சீட்டராக கிட்ஸை வந்து இதில் லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆனால் லாங் போகும்போது தேர்ட் ரோ வந்து பெஸ்ட் சூட்டட் ஃபார் கிட்ஸ் தான். கிட்ஸும் இதுக்குள்ளே உட்கார்றதுக்கு கொஞ்சம் சண்டை போடுவாங்க. அவங்க அங்கே உட்காந்துட்டு நம்மளை தான் இங்கே இருக்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம எக்ஸஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் ரோலேருந்து பேசஞ்சர் எப்படி வெளியே வராங்கன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக செகண்ட் ரோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம இந்த எம்ஜி ஹீட்டர் ப்ளஸில் வந்து ஒரு அப்டேட்டட் ஐ ஸ்மார்ட் ஒரு ஆப் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோ ஒரு சிஸ்டமோ கனெக்டடில் உள்ள ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60+ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிட்சாட் ஆப்ஷன். ஸோ இந்த சிட்சாட்டில் வந்து ஒரு 60+ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வாய்ஸ் கமெண்ட்ஸ், அதாவது நம்ம ஹிந்தியும் இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணி அரௌண்ட் ஒரு 35+ வந்து ஒரு வாய்ஸ் கமெண்ட்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கர் சலோ, ஆஃபீஸ் சலோ, எஃப்எம் சலாவோ, வால்யூம் கம் கரோ,
எஸ்சி ஆன் கர்தோ இது மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த iSmartல பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது செக்யூரிட்டி அலாரம், ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்ஃபர்டைன்மெண்ட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ராவல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி உங்கள் ட்ராவல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். ஜியோ ஃபென்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்கள் காரை வந்து டிரைவர்கிட்ட கொடுக்கும்போது இந்த ஜியோ ஃபென்சிங் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்கள் மொபைல் மூலமாக இந்த iSmart ஆப் வழியாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இதோட பவர் ரேட்டிங் பார்த்தோம்னா 143 PS பவர் இருக்கும், 250 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கும், 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கூட இருக்கும். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து 7 ஸ்டெப் CVT இருக்குது. என்ஜின் பை பார்ப்போம். ஒரு நல்ல ஹெவியான பானட், அவங்க இந்த ஸ்டட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இதில் பார்த்தோன்னா அந்த வெஹிக்கிளோட ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால என்ஜின் கொஞ்சம் உள்ளே இருக்கிறது மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலி அந்த எம்ஜியோட டர்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன டர்போ பெட்ரோல் என்ஜின். இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல என்ஜின் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால வைப்ரேஷன்ஸ் பெருசாக இல்லை. ஆனால் நீட்லி லேட் அவுட் கேபின் தான். கண்டிப்பாக ஒரு மெக்கானிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ரவ் பண்ணி பார்ப்போம். ரவ் பண்ணும்போது நல்ல ரவ் ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம இந்த ஹெக்டர் ப்ளஸை ட்ரைவ் பண்ணுவோம். இதான் இதோட கீ ஃபாப், லாக்கிங், அன்லாக்கிங், டபுள் டேப்பில் பூட் ரிலீஸ் ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க. உங்கள் கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இது ஆட்டோமேட்டிக் மாடல். ஆட்டோமேட்டிக்னால வந்து நம்ம பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வெஹிக்கிள் ஆக்சுவலி பார்க்கிங்கில் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எந்த என்ஜின் ரம்பிள், எந்த வைப்ரேஷன் உள்ள இல்லை. நம்ம இதை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி 2019 ஹெக்டர் ரிவ்யூ பண்ணும்போது அந்த 2 லிட்டர் டர்போ டீசல் என்ஜின் ட்ரைவ் பண்ணியிருந்தோம் மேனுவல் ஆப்ஷனோட. ரீசெண்டாக டேவிட் ஹெக்டர் ரிவ்யூவில் வந்து அந்த 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் கூட அந்த மேனுவல் அந்த 48 வால்ட் மைல்ட் ஹைப்ரிட் மாடல் ரிவ்யூ பண்ணியிருந்தோம், ட்ரைவ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம கூட ஹெக்டர் ப்ளஸில் 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ப்ளஸ் அந்த CVT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த CVTயோட டிரைவபிலிட்டி பார்ப்போம். ஆக்சுவலி இது ஒரு NH47, கொஞ்சம் நல்ல டிராஃபிக் இருக்கக்கூடிய NH47. நாங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா, அதாவது களியக்காவிளை டு நாகர்கோவில் ஸ்ட்ரெச். இது இந்த இடத்துல தான் ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு ரோடு. ஏன்னா எப்போவுமே ஹைவே மாதிரியே இருக்காது. இது அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். நீட்லி பேவ்டாகவும் இருக்காது. ஆட்டோமேட்டிக் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ப்ரீஸ். என்னென்னா நம்ம கியர் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. இடது காலுக்கு வேலையே இல்லை. நல்ல கார்னர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சடன் ஓவர்டேக்கிங்ஸுக்கெல்லாம் வந்து CVT நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதோட அந்த என்ஜின் வந்து டர்போ பெட்ரோல்னால அந்த பவர் அவுட் ரைட்டாக நமக்கு ஃப்ளோ இருக்குது. பிரேக்கிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் SUVக்கு தேவையான பிரேக்கிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரவுண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த கார்னர்ஸில் வந்து ஒரு சின்ன ரோல் இருக்குது. ஏன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டியூன்டு தான். அதனால வந்து கொஞ்சம் ரோல் எவிடெண்டாக நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஸ்டியரிங் பார்த்தோம்னா இந்த ஸ்பீட்ஸில் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு பெரிய கார் ஓட்டுற ஃபீலிங்கே இல்லை. ஒரு SUV அளவுக்கு நம்ம ஓட்டுற ஒரு ஃபீலிங்கே கிடையாது. எஃபிஷியண்ட்டாக நமக்கு ஈஸியான கண்ட்ரோல்ஸ்னு சொல்லலாம். இது கொஞ்சம் பிட்ரு பேட்டரான ரோட் கண்டிஷன். ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரோக்கன் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கும் இதில். இந்த ரோட்ஸை பொறுத்தவரையில் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பின்னாடி வந்து ஆல்ஃபின் அண்ட் டேனி இருக்காங்க. அவங்கள்ட்டையும் ஒரு வேர்டு கேட்போம். இப்போ ஆல்ஃபினும் டேனி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சீட்டு வந்து குஷனிங் ஹார்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. சீட் குஷனிங் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா லாங் டிரைவ்ஸில் நம்ம ரொம்ப ஈஸிலி டயர்டாகவும் நிறைய பீப்புள் சொல்லுவாங்க. அதனால சீட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். பட் ஸ்டில் சஸ்பென்ஷன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் லாங் டிரைவ்ஸில் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம மார்த்தாண்ட ஓவர் பிரிட்ஜில் ட்ரைவ் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த இடம் நம்ம அடிக்கடி டெஸ்ட் பண்ணுற இடம் தான். இதில் ஃபுல்லாக எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் இருக்குது. இப்போ CVTயோட ஆப்ரேஷன் சொல்லணும்னா நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுலேயும் நீங்கள் CVT பற்றி கேட்கும்போது அந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம். அதாவது CVTயில் வந்து எப்படின்னா அந்த பெல்ட் அண்ட் புள்ளி ஒர்க் ஆகிறதுனால எலாஸ்டிக் எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த என்ஜின் கொஞ்சம் பெருசுனால அந்த எலாஸ்டிக் வந்து அவ்வளோ தெரியலைன்னா கூட அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் லைட்டாக தெரியுது. ஆனால் அவுட் ரைட் பவர் கொடுக்குது. அதில் இது பாசிட்டிவாக தான் நம்ம சொல்லணும். இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸில் வந்து சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த ஜாயின்ஸ் வந்து நமக்கு ஒரு நாய்ஸாக உள்ள ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு சடன் ஓவர்டேக்கிங் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ளோர் பண்ண உடனே வந்து அவுட் ரைட்டான பவர் வருது. எந்த பிரச்சனையுமே கிடையாது. குவிக்காக ஓவர்டேக் பண்ணலாம். ஏன்னா ஸ்மாலர் என்ஜின்ஸ் வித் AMT CVTஸ்ன்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக பயப்பட வேண்டி வரும். ஆனால் இது ஒரு பிரச்சனை இல்லை. அவுட் ரைட்டாக நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் ஓவர்டேக் பண்ணணும். பட் ஸ்டில் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஓவர்டேக் பண்ணலாம். இப்போ நம்ம மாத்தான டவுனுக்குள்ளே சிட்டி டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது பார்ப்போம். இது கொஞ்சம்
பம்பர் டு பம்பர் டிராஃபிக் நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான். சிட்டி டிரைவபிலிட்டி வெஹிக்கிளோட டைமென்ஷன் கண்டிப்பாக நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா ஒரு ஷீரான ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள், பைக்கர்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். ஆனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து நமக்கு பானட் தெரிகிறது, விசிபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இன்னும் சொல்ல வேண்டியது ஏ பில்லரை பொறுத்தவரையில் ஏ பில்லருக்கும் மிரருக்கு இடையில ஒரு கேப் இருக்கிறதுனால நமக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் பெருசாக இல்லை. பட் ஸ்டில் ஏ பில்லர் கொஞ்சம் திக் தான். சிட்டி மேனவரிங்கில் வந்து நம்ம வெஹிக்கிளோட லென்த்தையும் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ஒரு 5 மீட்டர்ஸுக்கு க்ளோஸ் ஆன லென்த் உள்ள வெஹிக்கிள். அப்போ நம்ம அந்த கிளியரன்ஸ் ஏரியாவை கவனமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஏறிட்டோன்னு நினச்சி நம்ம கட் பண்ண முடியாது. பைக்கர்ஸ் ஆட்டோஸ் எல்லாம் வந்து க்ளோஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவிடி இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸ் வந்து இந்த பெட்ரோல் இன்ஜினில் சிவிடி தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து கரெக்டாக தான் அப்ஷிஃப்ட் பண்ணுது, அதாவது அந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக மூவ் பண்ணுது. இஃப் இன் கேஸ் இதில் வந்து டிசிடி இருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஜாஸ்தியான அப்ஷிஃப்ட்ஸ் அண்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணியிருந்திருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போகிற ரோடு வந்து ரொம்ப பிட்டர் பேட்டரான ரோடு, நம்ம வழக்கமாக டெஸ்ட் பண்ணுறது தான். ஆனால் இந்த வெஹிக்கிளில் டிரைவர் சைடில் நான் உட்காந்துருக்கிற ஆங்கிள், நான் உட்காந்துருக்கிற அந்த சீட்டோட இதில் வந்து எந்த ரோடு அண்டுலேஷனும் எனக்கு வரல. ஆனால் ஸ்டியரிங்லேயும் எந்த நாய்ஸ் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். பின்னாடி வந்து என்ன பண்ணுதுன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். இப்போ அவங்களோட ஃபீட்பேக்கும் பின்னாடி வந்து பெரிய இஷ்யூ இல்லை, ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் தான் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரயில்வே கிராசிங் வருது, லெவல் கிராசிங். அதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், கொஞ்சம் பேட் பேச்சஸும் இருக்கும். நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் செக் பண்ணுவோம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா வந்து 192 மில்லிமீட்டர். பொதுவாக இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்தியன் ரோட் கண்டிஷனில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இது எஃபர்ட்லெஸ்ஸாக கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் கோலையும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சிவிடி ஸ்மூத்தான ஆப்ரேஷன்ஸ், எங்கேயுமே வந்து அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்டை புல் பண்ணுறது புஷ் பண்ணுறது உள்ள கேபினுக்குள்ளே எங்கேயுமே தெரியலை. இப்போ கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி ஓட்டி பார்ப்போம். கொஞ்சம் கர்வ்ஸ் வருது, அதில் நம்ம வெஹிக்கிளோட பாடி ரோல் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்டெப்ஸும் அப்ஷிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம பாடி ரோல் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டியரிங்கில் ஃபீட்பேக் பெருசாக இல்லை, பட் ஸ்டில் பாடி ரோல் எவிடெண்ட்டாக இருக்குது. பின்னாடி இருந்தவங்க கண்டிப்பாக அவங்கள புஷ் பண்ணியிருக்கு, மிரரில் பார்த்தாலே தெரியுது. ஆனால் இந்த மாதிரி கார்னர்ஸில் கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம கார்னர் பண்ணோன்னா பெரிய எஃபெக்ட் இல்லை. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுது? பாடி ரோல் இருக்குது தானே? ஓகே. இந்த சிவிடியில் ஒரு மேனுவல் மோட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணோன்னா இப்போ மேனுவலில் வந்துட்டோம். சீக்வன்ஷியலாக பாசிட்டிவ் வந்து அப் ஷிஃப்டிங்கில் இருக்கும், டவுன் வந்து கீழே இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலி மேனுவல் 4th ஸ்டெப்பில் இருக்குது. எப்படி ஃபேர் ஆகுது பார்ப்போம். கொஞ்சம் ஸ்பீட் பில்டு பண்ணி 5th ஸ்டெப் வந்துட்டோம். 6th. இந்த மேனுவல் மோட் நம்ம ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் வந்து மூவ் ஆகிறது நல்லாவே தெரியுது. டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த டவுன் ஷிஃப்டோட அந்த எஃபெக்ட் நல்லாவே தெரியுது. நீங்கள் கொஞ்சம் ஹரியாக இருக்கீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஓட்டணும்னா மேனுவலில் ஓட்டலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மேனுவல் ஓட்டுறதுக்கு தான் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ரீமியம் கார்ஸ் வாங்கி நம்ம மேக்ஸிமம் யாரும் மேனுவலாக பெருசாக ட்ரைவ் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் இந்த ஆப்ஷனை அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஒரு ஹைவேல ஓட்டுவோம், கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி ஓடி பார்ப்போம். அந்த ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணது நமக்கு ஃபீல் ஆகுது, டிரைவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் உள்ள எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. 80+ வந்துட்டோம். இன்ஃபேக்ட் 100+ ஸ்பீடு வந்துட்டோம். வெஹிக்கிள் நல்லா பிளான்டாக இருக்குது. ரோடோட அண்டுலேஷன்ஸ் எதுவுமே உள்ளே இல்லை. என்ஜின் வந்து நல்ல ரெவ் ஹாப்பியான என்ஜின், எந்த இஷ்யூமே இல்லை. அதாவது 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் இந்த பெரிய காருக்கு 10 மணி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கூட டர்போ இருக்கிறதுனால எந்த இஷ்யூமே இல்லை. நம்ம வந்த ரூட்லேயும் டர்போ லேக் எங்கேயுமே எவிடெண்ட்டாக இல்லை. ஸ்டியரிங் வந்து முதல்ல கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. இப்போ வந்து அந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியோட கான்ஃபிடென்ஸுக்காக கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெயிட் ஆட் ஆகுது. ஒரு நாய் குறுக்கே காடிச்சு நான் ஒரு சின்ன பிரேக் பண்ணேன். பிரேக்கிங் வந்து இவங்க பின்னாடி பெருசாக ஃபீல் ஆகாத அளவுக்கு வந்து பிரேக்கிங் நல்ல டியூனிங்கில் இருக்குது. வெஹிக்கிளோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து நம்ம டிரைவர் பொசிஷன், நம்ம இருக்கிற பொசிஷன், ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி, ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறோம். அந்த டிரைவிங் ஆங்கிளும் டாப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ஹை ஸ்பீட் பிரேக்கிங் எப்படி பார்ப்போம். கண்டிப்பாக பிரேக் பண்ணும்போது மிரர் பார்த்து பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள் ரொம்ப க்ளோஸாக வருதான்னு பார்க்கணும். ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம பிரேக் பண்ணணும். இப்போ பிரேக்கோட எஃபிஷியன்சி பார்த்தோம்னா எந்த நோஸ் டைவ் பெருசாக இல்லை. ஆனால் வந்து கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக அந்த பிரேக் பைட்டை கொஞ்சம் ஸ்டாப்பிங் பவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங் தான், எந்த இஷ்யூமே இல்லை. நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட்டில் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க.
360 டிகிரி ஆல்ரவுண்ட் கேமரா ஒர்க் ஆகிடுச்சு, ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் கேமராவில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலர் ஏரியா வந்து நம்மளோட கிளியரன்ஸ் ஏரியா. அந்த ரெட் கலர் க்ளோஸாக வந்துட்டுனா நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். இவ்வளோ பெரிய வெஹிக்கிளுக்கு பார்க்கிங் சென்சரும் இதுவும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர். இதில் இனி ஒரு ஸ்போர்ட் மோட் நமக்கு இருக்குது. நம்ம அந்த ஸ்போர்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்போர்ட் மோட்டோடனே அந்த ஒரு சர்ஜ் பவர் ஃபீல் ஆகுது. என்ஜினில் அந்த ரோர் நமக்கு தெரியுது. அதாவது அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் நல்லா டாலாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் நாய்ஸியாக இல்லாமல் இருந்த என்ஜின் வந்து இப்போ பயங்கர நாய்ஸியாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி பார்ப்போம். குவிக்காக 100+ வந்துட்டோம். அப் ஷிஃப்டிங்கெல்லாம் டாப் கிளாஸாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஃபன் இன்டென்டாக இந்த பர்டிகுலர் பெட்ரோல் என்ஜினை நீங்கள் ட்ரைவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்போர்ட் மோட் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்போர்ட் மோட் வந்து ஒரு எவ்ரிடே பர்பஸுக்கானது இல்லை. கண்டிப்பாக கொஞ்சம் செட்டில்டாக ஓடலை. அது கொஞ்சம் ஹை ரவுஸில் தான் ஓடுது. கண்டிப்பாக ஃபியூவல் எஃபிஷியன்சி இருக்காது. நார்மலான மோடுக்கு நம்ம இப்போ மாற்றலாம். இப்போ எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பேக்கேஜ் வந்து என்னென்னா NVH பேக்கேஜ். எந்த வெளி நாய்ஸும் பெருசாக இல்லை. டாப் கிளாஸாக சீல் பண்ணியிருக்காங்க. கேபின் வெல் லேட் அவுட்டாக இருக்குது. டயர் நாய்ஸ் எதுவுமே உள்ளே கேட்கல. ஏசி வந்து எஃபர்ட்லெஸ்ஸான ஏசி. ஏன்னா இந்த பர்டிகுலர் காரை பொறுத்தவரையில் அந்த டியூயல் பேன் பேனராமிக் சன்ரூஃப், இவ்வளோ டிஎல்ஓ இதெல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஜாஸ்தியாக நம்ம கிளாஸை தான் பார்க்குறோம். அதனால ஏசி இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லாட்டி நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. பின்னாடியும் கேட்டு பார்ப்போம். பின்னாடி என்ன எஃபெக்டில் இருக்குது? ஓகே, நோ இஷ்யூ சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஈக்கோ மோடு இருக்குது. நம்ம ஈக்கோ சுவிட்ச் ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நார்மல் டிரைவ் மோடில் ஈக்கோ போட்டிருக்கோம். ஈக்கோ வந்து ஆக்சுவலி எப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய என்ஜின் ப்ளஸ் டர்போனால சடனான அந்த ஒரு ஸ்லோனஸ் நமக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நம்ம நல்ல பேவ்டு ரோட்டில் தான் போகிறோம். சிட்டியில் கண்டிப்பாக ஸ்லக்கிஷாக தான் இருக்கும், ஏன்னா வெஹிக்கிள் ஹெவி. ஆனால் நீங்கள் ஹைவேல ஃபுல் லோடோட போயிட்டு இருக்கும்போது நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செட்டில் பண்ணி ஒரு 80 to 100 செட்டில் பண்ணி நீங்கள் ஈக்குவலாக ஃப்ளோர் பண்ணி போனீங்கன்னா கம்பெனி ARI சர்டிஃபைட் மைலேஜ் சொல்லக்கூடிய மைலேஜ் வந்து அதுக்கு க்ளோஸாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தரவுலி ஃபியூல் எஃபிஷியன்சி எதிர்பார்க்குறவங்க. ஆனால் அதில் எந்த ஃபன்னுமே இல்லை. வெஹிக்கிள் வந்து இவ்வளோ நேரம் அந்த க்ரூஸ் பண்ணுறது ஒரு ஃபீல் அதில் இல்லை. இப்போ இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஆக்சுவலி 5.8 மீட்டர்ஸ். சிட்டிலலாம் வந்து நம்ம கட் பண்ணும்போது கேல்குலேட்டிவாக தான் கட் பண்ணணும், லென்த் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரோட்ஸில் எஃபர்ட்லெஸ்ஸாக கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஹெக்டர் ப்ளஸோட எக்ஸ்க்ளூசிவான ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட வேர்டிக் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்தியன் கஸ்டமர்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணின்னா அடிஷ்னலாக கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நம்ம பேசியிருந்தோம். அதை பற்றி அது உண்மையான ஒரு விஷயந்தான். அந்த பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு என்ட்ரி லெவல் ப்ரீமியம் எஸ்யூவியில் ஹெக்டரில் ஒரு அக்கேஷ்னல் டிரைவுக்காக ஒரு 7 சீட்டர் ஆப்ஷன் இல்லை கூட ஒரு 6 சீட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ஹெக்டர் ப்ளஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோ பார்த்தோன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். அதோட ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3rd ரோ இன்க்ரஸ் ஆகட்டும் எக்ரஸ் ஆகட்டும் கண்டிப்பாக அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கான்செப்ட் தான். அது வந்து ஒரு அக்கேஷ்னல் டிரைவிங்காக யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு தான் அது வந்து பக்காவாக செட் ஆகும். மற்றபடி நம்ம ஒரு ஹெக்டர் ப்ளஸை பார்த்தோன்னா ஒரு சூப்பர் பில்டு குவாலிட்டி, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், அதில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், யூஸபிள் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாமே அதில் இருக்குது. அந்த ஐஸ்மார்ட் அப்ளிகேஷன் எல்லாமே டாப் கிளாஸாக இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ரீமியம் எஸ்யூவி உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக வேணும், அக்கேஷனல் 6 சீட்டர் இல்லை 7 சீட்டர் வேணும்னா கண்டிப்பாக ஹெக்டர் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். உங்களுக்கு இந்த ஹெக்டர் ப்ளஸோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து அடிக்கடி வந்து இப்போ யூடியூப்பில் இருக்கிற சில பக்ஸால் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்து புஷ் ஆக மாட்டேங்குது. அதில் எங்களோட ஸ்டாண்டர்டான வீடியோ டைமிங்ஸ் வந்து சண்டே 12 PM ப்ளஸ் வந்து வெனஸ்டே 7 PM இந்த 2 ப்ளஸ் வந்து மோட்டோ வேகன் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து லான்ச் ஆகுது அன்னைக்கு அல்லது அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக அந்த காரோட வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மோட்டோ வேகன் டீமுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணி பேசிக்கான ஃபீச்சர்ஸையும் அதோட இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் அந்த மாதிரி விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து சஃபாரி அப்புறம் ஸ்விஃப்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க். கண்டிப்பாக அதையுமே பாருங்கள். அது வந்து ரேண்டமான டைம்ஸில் தான் வரும். அதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச்சை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அதையுமே பாருங்கள். இந்த இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ வந்து டைம் வந்து ஸ்டாண்டர்டாக ஈவினிங் 7 PM தான். ஆனால் டேட்ஸ் வந்து ப்ராடக்டோட லான்ச்சை பொறுத்து மாறும். கூடவே வந்து கைகரோட ரிவ்யூ வந்து நம்ம யூஸ்வலான சண்டே ஸ்லாட்டில் போடாமல் வெனஸ்டே ஈவினிங் அந்த 7 PM ஸ்லாட்டில் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து கைகர் ரிவ்யூ தான் யூடியூப் நம்ம சேனலில் இருக்கும். கண்டிப்பாக அதை பார்க்காதவங்க அதையுமே பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye bye from Moto Wagon. Drive responsibly.